இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக தமிழ் தடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்க கொடுத்துட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். நேற்று தமிழ்நாடு அரசினுடைய இடைக்கால பட்ஜெட் 26-27 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. 26ல ஜெயிக்கக்கூடிய கட்சி அதன் பிறகு முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடைக்கால பட்ஜெட்ல வந்து கடன் தொகை அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். 10.5 லட்சம் கோடி அதிகமாக 10 லட்சம் கோடி வந்து இன்னைக்கு நெருங்கி இருக்கு தமிழ்நாட்டினுடைய கடன். எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க ஓவரால் பட்ஜெட்? இப்ப அந்த 2G ஸ்பெக்ட்ரம்லாம் அந்த இஷ்யூ வெடிச்சப்ப அந்த பெரிய ஒரு நம்பர் போடுவாங்கல்ல, பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு பெரிய நம்பர் போடுவாங்க. இப்ப அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஒரு நரேட்டிவ் செட்டிங். அப்படி ஒரு பெரிய நம்பர் போடும்போது மக்கள் மத்தியில பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும். இன்னைக்கு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இந்த 10.5 லட்சம் கோடி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு. பெரிய லெவல்ல இத ஸ்ட்ராட்டஜிக்கலாலாம் யாரும் உள்ள புகுத்தல. பட் ஏதோ ஒரு வகையில நேச்சுரலாவே மக்கள் மத்தியில இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதான் சாதாரண மக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு, 10 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு. பொருளாதார நிபுணர்கள் அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு சொன்னாலும் மக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு உறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது நல்ல ஒரு விஷயமும் கூட தான். உறுத்தல் ஏற்படுத்தணும். 10 லட்சம் கோடின்றது பெரிய ஒரு எண்ணிக்கை. என்னோட சர்ப்ரைஸ் என்னன்னா, சிஸ்டமேட்டிக்கா இந்த தகவலை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணுன்ற பெரிய முயற்சிகள் நடக்கலனாலும் இந்த நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாரையும் ஏதோ மாதிரி உறுத்துது. ஸோ இப்பயும் பார்க்கும்போது 10 லட்சம் கோடி ரூபாய் இப்ப நமக்கு கடன் இருக்கு. நிதியமைச்சர் பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, சென்டர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா போதிய அளவுக்கு இல்லை, ஜிஎஸ்டி பணம் நமக்கு இன்னும் வந்து சேராம இருக்கு, பேரிடர் காலத்துல நம்ம நிறைய இழப்புகளை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், நிவாரண தொகை ப்ராப்பரா கொடுக்கல, நாங்க கேட்டது 50,000 கோடி ரூபாய், கொடுத்தது 1000 கோடி ரூபாய் என்னமோ தான் கொடுத்தாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியா சப்போர்ட் பண்ணல. இந்த விஷயங்கள்லாம் அவரு சொல்றாரு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, கடன் சுமை அதிகமா இருக்கு, கடன் அதிகமா இருக்கு, சென்டரோட சப்போர்ட் அதிகமா இல்லை, கம்மியா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி 5,000 ரூபாய் ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்க எல்லாத்துக்கும். ஸோ 5,000 ரூபாவை கொடுத்துக்கிட்டு கடன் சுமை ரொம்ப அதிகமா இருக்கு, பினான்சியலா பெரிய சிக்கலை நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு சைட்ல ஒப்பாரியே வைக்கிறீங்க. ஸோ நிஜமாவே பினான்சியல் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அப்படியே நீங்க பிஹேவ் பண்றீங்க. 5,000 ரூபாய் தூக்கி போட்டிருக்கீங்க. 3 மாசத்துக்கு தான் நீங்க உரிமை தொகை கொடுக்கணும். நீங்க எக்ஸ்ட்ரா 2 மாசத்துக்கு எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாய் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு கேட்டா இது ஒரு போனஸ் மாதிரி சும்மா கோடை காலத்துக்காக கொடுக்கணும்னு கொடுக்குறீங்க. ஸோ உங்ககிட்ட இப்ப எனக்கு வந்து மாச செலவு 100 ரூபாய், அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப நான் அதை எடுத்து தூக்கி போடலாம். நீங்க அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 ரூபாய் தூக்கி போடுறீங்க. இது 1.25 கோடி பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க பணத்தை. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? கடன் சுமை ரொம்ப அதிகமா இருக்கு, அது காரணம் மத்திய அரசுன்றீங்க. ஸோ ஒண்ணு நீங்க இர்ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்றீங்க. இந்த அளவுக்கு மோசமான நிதிநிலை இருக்குன்னா ஏன் பணத்தை ஈஸியா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இது முதல் கேள்வி. ஸோ மத்திய அரசு உங்களுக்கு ஃபண்ட்ஸ் எல்லாம் சரியா கொடுக்கலன்றதெல்லாம் ஓகே, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை நீங்க ஒழுங்கா மேனேஜ் பண்ணணும்ல, இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸையும் இவங்க ஒழுங்கா மேனேஜ் பண்ணல. இது முதல் சிக்கல். ரெண்டாவது, தமிழக அரசு யார் தலைமையில நடந்துட்டு இருக்கு? திமுக தலைமையில நடந்துட்டு இருக்கு. திமுக தான் இங்க சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டு மக்களோட நலனை பாதுகாக்க வேண்டியது யாரோட கடமை? இவங்களோட கடமை தான். இதுக்கு முன்னாடி அது அதிமுகவோட கடமை, இன்னைக்கு அது திமுகவோட கடமை. ஸோ இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நமக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் எல்லாம் வரலன்றீங்க. இது இன்னைக்கு கடன் சுமை ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப ப்ரெஷர் அதிகமா இருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, அதுக்கான காரணம்லாம் எங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் அங்கிருந்து வரலன்னு சொல்றீங்க. இப்ப பணம் என்னைக்கு வரல, எந்தெந்த இடத்துல சிக்கல் இருக்கு, அந்த பிரச்சனைகள் எப்ப ஸ்டார்ட் ஆச்சோ அப்பவே நீங்க அந்த மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கணும்ல. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு தகவலா நீங்க நம்ம கிட்ட அதை சொல்றீங்க. தகவலா நீங்க அதை என்கிட்ட சொல்றதுக்கு நீங்க இல்லை. அதுக்காக நாங்க உங்களை எலெக்ட் பண்ணி அங்க பவர்ல உட்கார வைக்கல. நிஜமாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஃபண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணலன்னா அதை ரிலீஸ் பண்ண வைக்க வேண்டியது உங்க கடமை. அதுக்குதான் நீங்க இருக்கீங்க. அது ஒரு தகவலா எங்கிட்ட இருந்து கொண்டு சேர்க்கறதுக்காக கிடையாது. அதை ஏதோ இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் பண்ணிடும்.
சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணல, இந்தந்த சிக்கல்கள்லாம் இருக்கு, பாலிசிஸ் இப்படி எல்லாம் மாறி இருக்கு, ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் வருமானம் கம்மியாயிருக்கு, இதெல்லாம் இன்டெலெக்சுவல்ஸும் ஊடகவியலாளர்களும் பண்ணிடுவாங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா அந்த சூழலை மாற்றணும். தமிழ் மக்களுக்கு அதனால பாதிப்பு ஏற்படுது அப்படின்றதான உங்க வாதம். ஸோ நம்மளோட நிதிச்சுமைக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஸோ பாதிப்பை ஃபேஸ் பண்ற தமிழ் மக்கள் தான். இன்னைக்கு கடன் சுமையை நம்ம தான் ஃபேஸ் பண்றோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு எதிராக நீங்க போராடி இருக்கணும். மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கணும். எத்தனை போராட்டங்கள் நீங்க நடத்துனீங்க? நீங்க ஒரு பாஜக எதிர்ப்பு கட்சி தானே. பாஜகவை எதிர்க்கிறத மையமா வச்சு அரசியலே பண்ணிட்டு இருக்கீங்க. பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இதுதான் உங்க அரசியல். அப்ப நீங்க களத்துல இறங்கி போராடுறதுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம்? அது எதையுமே பண்ணாம இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களை வஞ்சிக்குதுன்றதோட அவர் பேசியிருக்காரு. ஸோ அதனால ஒண்ணு கம்ப்ளீட் மிஸ்மேனேஜ்மெண்ட், ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு இழப்பு ஏற்படுதுன்னா நீங்க ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ணணும். இந்த மாதிரி அதை கதை சொல்லிட்டு போகக்கூடாது. அதை தடுக்கிறதுக்கான வேலைகளும் பண்ணணும். என்னென்ன பண்ணிருக்கோன்ற ஆக்ஷன் பிளானையும் காட்டணும். அதுவும் ஒண்ணும் இல்லை. கடன் தொகை அதிகமாயிருக்கு. இவங்க வருமானத்தையும் பெருசா பெருக்கல. அதே அளவுக்கான வருமானத்தை தான் வச்சிருக்காங்க. வருமானத்தை பெருக்கக்கூடிய வேலைகள்லையும் அரசு ஈடுபடலை. முக்கியமான துறைகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியை விட மகளிர் உரிமை தொகைக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி அப்படின்றது அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 14,000 கோடியை மகளிர் உரிமை தொகைக்காக ஒதுக்குறாங்க. ஸோ இது என்னவாக நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட்டா சேரும், அந்த பெண்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றத்துக்கு இது வழிவகுக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. 14,000 கோடி நீங்க வருஷத்துக்கு ஒதுக்குறீங்க அப்படின்னா என்னவாக நாளைக்கு அது பயன் கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்சு வருவாய் இன்க்ரீஸ் ஆகிதான் நினைக்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டேட் கவர்மெண்டோட அந்த ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது காரணம் நிறைய டாக்ஸ் வாங்குறாங்க. டாக்ஸ் வாங்கினா கவர்மெண்டோட ரெவென்யூ இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ வருவாய் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப என்ன சிக்கல்னா, நீங்க நிறைய பணத்தை வாங்குறீங்க, எல்லாம் ரைட்டு, அதை எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க அதுதான் முக்கியமான கேள்வி. ஸோ நீங்க சொன்ன மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஸ்கீம்ஸுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு அதிகமா பணத்தை ஸ்பெண்ட் பண்றாங்க. நம்மளோட ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கிட்டோம்னா, அதோட பிரேக் டவுன் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம எக்ஸ்பெண்டிச்சரோட பிரேக் டவுன் எடுத்து பார்க்கும்போது ஒரு 35% மேல இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு நம்ம ஒதுக்குறோம். 35%. அது போக 18% பார்த்தோம்னா எம்ப்ளாயீஸுக்கு, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதில் 18% போயிடும். அப்புறம் ஒரு 8% பென்ஷன் இந்த விஷயத்துக்கு போயிடும். அப்புறம் ஒரு 14% இன்ட்ரெஸ்ட் அடைக்க. இந்த மாதிரியே பெரும் தொகை பார்த்தோம்னா இப்படியே போயிடும். இது தாண்டி மாநிலத்தை வளர்க்கறதுக்கு பெரிய பணம் எதுவும் நமக்கு இல்லை. ஸோ அங்கதான் நமக்கு பிரச்சனை வருது. இப்போ ஒரு வகையில பார்க்கும்போது திமுக பெரிய ஒரு வெற்றியா பேசுற விஷயம் என்னன்னா, ஜிஎஸ்டிபியோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மள டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ கம்மியா இருக்கு. அதிமுக பீரியட்ல அதிகமா இருந்தது. ஸோ ஜிஎஸ்டிபியோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கடன் கம்மியாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்கோர்ஸ் அது கம்மியாயிருக்கு. ஆனா நீங்க மக்களை உறிஞ்சு காசை பறிக்கிறீங்க. பெரிய அளவுல நீங்க டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இது ஏதாவது நீங்க ரொம்ப எஃபிஷியண்டா புது திட்டங்கள் மூலமா ரெவென்யூ எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணல. நீங்க மக்கள்கிட்ட இருந்து புரூட்டலா பணம் வசூலிக்கிறீங்க. நீங்க அதிமுக பீரியட்ல இந்த அளவுக்கு மோசமா பண்ணல. இப்ப அதிமுக கிட்ட எனக்கு வருத்தம் என்னன்னா, நேத்து பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க, இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. இவங்க இந்த மாதிரி காது குத்து விழான்ற ஒரு கார்டோட நிக்கிறாங்க. அப்படி நீங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்ஸோட வந்திருக்கலாம். நீங்க உங்களோட கருத்துக்களை நல்லா ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிருக்கலாம். நீங்க இந்த அளவுக்கு காசை உறிஞ்சு எடுக்கல மக்கள்கிட்ட இருந்து. அதிமுகவை பொறுத்த அளவுல அவங்களுக்கு டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றது தயக்கம் இருந்தது. இன்க்ரீஸ் பண்ணா நமக்கு அது பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்ற தயக்கம் இருந்தது. ஸோ அதை அவங்க செய்யாம தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாங்க. இவங்க அதை செய்யறாங்க. திமுக பீரியட்ல பார்த்தோம்னா பெரிய லெவல்ல ஸ்டேட்டோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 2 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதிகமா. ஸோ இதுவே பார்த்தோம்னா அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். அவங்க பீரியட்ல இந்த வரியெல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணல. அதெல்லாம் வச்சு நல்லா ஸ்ட்ராங்கா பேசலாம் அதிமுக. நாங்க ஆட்சி பண்ணும்போது இதெல்லாம் கரெக்டா பண்ணோம், இப்படி எல்லாம் பண்ணலன்னு. ஆனா அதை விட்டுக்கிட்டு இங்க பார்த்தோம்னா ஒரு கார்டோட நிக்கிறாங்கல்லாம். போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு ஒரு கார்டை வச்சுக்கிட்டு அதிமுக பெரிய தலைவர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் நீங்க ஏன் தேவையில்லாம அதிமுக அட்டாக் பண்றீங்க, இப்ப திமுக மேல ஒரு சைட்ல நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க, இன்னொரு சைட்ல அதிமுக மேலேயும் விமர்சனம் வைக்கிறீங்க. ஸோ அப்ப ஒரு வகையில நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கணும், மறைமுகமா நீங்க திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. ஸோ இப்ப ஓட்ஸ் எல்லாம் உடஞ்சு போகாம நீங்க பாத்துக்கிறீங்களா பேசிட்டு இருக்காங்க. நமக்கு அதெல்லாம் பத்தி கவலை கிடையாது. நம்ம ஃபேக்ட்ஸை பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபேக்ட்ஸ் என்னன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு.
அதை சரியா கையாள மாட்டேங்கிறாங்க அதிமுக. இன்னைக்கு நம்ம இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசுறோம், இது அதிமுகவும் பேசணும்ல. அதிமுகனால நிறைய விஷயங்களை கையில் எடுத்து பேச முடியாது. கடன் சுமை அதிகமாயிட்டு இருக்குன்னு அதிமுகனால பேச முடியாது. ஏன்னா அதிமுக பீரியட்லயும் கடன் சுமை அதிகமாயிட்டு தான் இருந்தது. ஏன்னா ஸ்டேட்டோட ரெவன்யூ பெருசா இன்க்ரீஸ் ஆகல. அப்ப நேச்சுரலா கடன் சுமை அதிகமாயிட்டு தான் இருக்கும். அதிமுக பீரியட் அதிகமாயிட்டு தான் இருந்தது. டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ திமுக பீரியட்ல இருந்ததை விட அதிமுக பீரியட்ல அதிகமா தான் இருந்தது. அதெல்லாம் ரைட். ஸோ அதை பத்தி அதிமுக பேச முடியாது. ஆனா இதை பத்தி பேசலாம்ல. நாங்க இந்த அளவுக்கு மக்கள் மேல தேவையில்லாத ப்ரெஷரை போடல, நாங்க நிறைய டாக்ஸை கலெக்ட் பண்ணல, பட் அதை கூட அவங்களுக்கு பண்ண முடியல. நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்ற விஷயத்த கூட கரெக்டா அவங்களால பிரசன்ட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு புரிதல் இல்லாத ஒரு எதிர்கட்சியா இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சியா இருந்துகிட்டு நீங்க ஏன் அதிமுக விமர்சிக்கிறீங்க அப்படின்னா, விமர்சிக்காம சப்போர்ட் பண்ணி நாளைக்கு பவருக்கே வராங்க, வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பெடுக்க முடியுமா? தூத்துக்குடி மாதிரி ஒரு சம்பவம் நடந்துன்னு வச்சு அதுக்கு நம்ம பொறுப்பெடுக்க முடியுமா? சோ அதனால இங்க வந்து திமுகவை விமர்சிக்கிறதால அதிமுகவை என்டோஸ் பண்றது கிடையாது. நம்ம வேலை அது கிடையாது. இந்த கட்சியை ஜெயிக்க வைக்கணும், இந்த கட்சியை தோக்க வைக்கணும், அது நம்ம வேலை கிடையாது. நம்மளை பொறுத்தளவுல என்ன நடக்குதுன்னு சொல்றோம். இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணா நாளைக்கு என்ன பேக் ஃபயர் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு சிக்கலும் இருக்கு. ஸோ இங்க பிரச்சனை என்னன்னா, இவங்க பெரிய ஒரு பினான்சியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த ரீசெண்டா இவங்க கொடுத்த 5000 ரூபாய் அதுக்கு ஒரு சான்று. உங்களுக்கு 3000 கொடுத்தாங்க. ஆமா, நீங்க கொடுக்க வேண்டியது 3000 ரூபாய் தான். ஆக்சுவலா உங்களோட லாஜிக் என்ன? உரிமை தொகை இப்ப கொடுக்க முடியாது, 3000 ரூபாய் தானே வருது 3 மாசத்துக்கு, எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கொடுக்குறீங்க. கோடைக்கால சிறப்பு தொகை, கோடைக்கால சிறப்பு தொகை அதை கொஞ்சம் சீரியஸாவது டீல் பண்ணலாம்ல. சும்மா கோடைக்கால சிறப்பு தொகைன்னு அதை ரொம்ப கேஷுவலா டீல் பண்றீங்கல்ல. இப்ப 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு சீரியஸான ஒரு விளக்கம் சொல்றீங்க. பெண்கள் வந்து வீட்டுல கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அதுக்கு ஒரு அங்கீகாரமே கொடுக்கப்படுறது கிடையாது, அதனால நாங்க அங்கீகரிக்கணும்னு நினைச்சு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றீங்க. அது நியாயமான ஆர்கியூமெண்ட் கிடையாது. ஆனா நீங்க சொல்ற டோன்ல ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு. பெண்களை உள்ள கொண்டு வரீங்க, அவங்களோட உழைப்பு சுரண்டப்படுதுன்றீங்க, அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் 1000 ரூபாய் கொடுக்குறோன்றீங்க, ஏதோ ஒரு கதையை நீங்க அங்க சொல்றீங்க. இங்க எந்த கதையுமே சொல்லாம 2000 ரூபாய் நீங்க அசால்ட்டா ரிலீஸ் பண்றீங்க. அது யாரு பணம்? அது ரொம்ப அசால்ட்டா அந்த 2000 ரூபாய் கொடுத்துட்டு கோடை காலத்துக்கான ஒரு சிறப்பு தொகை அப்படின்ற மாதிரி கொடுக்குறீங்க. இப்ப இலவசமா கொடுக்கப்படும் பொழுது கேள்வியும் பெருசா மக்கள் கிட்ட இருந்து வராது. ஏன்னா காசு நம்ம கிட்ட வருது அப்படிங்கும்போது மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம பேசிட்டு இருப்போம், நம்ம பேசிட்டு இருப்போம். காசு வாங்கக்கூடியவங்க இது தொடர்பா கேள்வி கேட்க மாட்டாங்க. எனக்கு 2000 சும்மா தர நீ அப்படின்னு கேள்வி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதனால இது பெரிய இஷ்யூவா அவங்க பார்க்கல. சும்மா ஏதோ கொடுப்போம், என்ன பெரிய புரட்சியா வந்துட போகுது இல்லை அப்படின்னு. சும்மா ஏன் கொடுத்தா கேட்க மாட்டாங்கன்றீங்க. சும்மா ஏன் நீ கொடுக்குற அப்படின்னு யாரா கேட்பாங்களா அரசு கிட்ட? சரி, வந்தா நல்லதுதான் நினைச்சுப்பாங்க. கரெக்ட், அது கரெக்டான பாயிண்ட் தான். ஸோ இவங்க இந்த மாதிரியான ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்றாங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டையும் நீங்க கேட்டீங்க, இதனால பெண்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முன்னேற்றமும் ஏற்படாது. ஏன்னா ஏற்கனவே பெண்களுக்கு எந்த முன்னேற்றமும் இந்த 50 வருஷமா ஏற்படாதனாலதான் இந்த உரிமை தொகையெல்லாம் கொடுக்குறீங்க. உரிமை தொகையெல்லாம் கொடுக்கறதே இங்க முன்னேற்றம் ஏற்படல, பெரிய லெவல்ல பின்னடைவு ஏற்பட்டதுனாலதான் கொடுக்குறீங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா காம்பன்சேட் பண்றீங்க. அவங்களோட ஆக்சுவல் சிச்சுவேஷனை சரி பண்ணல, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நிவாரணத்தை கொடுக்குறீங்க. எனக்கு பெரிய சிக்கல்கள் நிறைய இருக்கு, அதை கொஞ்சம் கம்மி பண்றதுக்கான ஒரு நிவாரணத்தை கொடுக்குறீங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு நீங்க பாலிசி வைஸ் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும், புது புது மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பணத்தை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க கொண்டு வர வேண்டியிருக்கும், பிசினஸை நீங்க என்கரேஜ் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் பண்ணீங்கன்னா மக்கள் உங்களை சார்ந்து இருக்க மாட்டாங்க, உங்களை மீறி வளர்ந்து போக ஆரம்பிப்பாங்க. அரசியல்வாதிகளை நாளை கேள்வி கேட்பாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் பயம். ஸோ எப்படி மன்னர்கள் வந்து அவங்கள மீறி மக்கள் வளர்றதை விரும்ப மாட்டாங்களோ, ஏன்னா அது மன்னராட்சிக்கு தலைவலியா போய் முடிஞ்சிடும். அதே மாதிரிதான் இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள், இவங்களுக்கு என்ன வேணும்னா அந்த பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பெருசா ஒரு அளவுக்கு மேல வளரக்கூடாது, நம்ம கண்ட்ரோல்ல இருக்க அளவுக்கு தான் இருக்கணும். இங்க பாருங்க, அவங்க கொண்டு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், அந்த இண்டஸ்ட்ரீஸ், காரு, இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க. ஒரு 50, 15,000, 20,000 சம்பளம் தொழிலாளியா கடைசி வரைக்கும் இருந்துட்டே. ஆமா, நீ அந்த வேலையை பார்த்துக்கோ, பார்த்துட்டு ஃப்ரீயா நான் ஸ்கூல் கொடுக்குறேன், ஸ்கூல்ல ஃப்ரீயா நான் சாப்பாடு கொடுக்குறேன், மாசம் நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், ரேஷன் கார்டு கொடுக்குறேன், ஹெல்த் கேர் வேணுமா நான் அதுக்கேற்ற விஷயங்கள் பண்றேன். உனக்கு இந்த வேலையை பார்க்கும்போது கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் வரும், ஏன்னா வாழ்க்கையில நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீ போக முடியாது, ஒரே இடத்துல நீ தேங்கிடுவ, உனக்கு ஸ்ட்ரெஸ் வரதான் செய்யும். ஸ்ட்ரெஸ் வந்தா நீ எங்க போகணும்? அதுக்கு ஒரு கடையை திறந்து வச்சிருக்கேன், அங்க நான் மதுபானங்களை வைப்பேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க அரசை சார்ந்தே தான் இருப்பீங்க. இது நல்ல பெரிய அட்வான்ஸ்டான டெக்னாலஜி சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வருதுன்னா அது 1 லட்சம் 2 லட்சம்னு நம்ம
மக்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய தொழில வேலைகளா இருக்கும். அது இருக்கும்போது நம்ம ஆளுங்க அரசியல்வாதிகளா மதிக்க மாட்டாங்க, அரசை சார்ந்தும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த வளர்ச்சி வர்றதுல தயக்கம் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த நம்பர் தான் காட்டணும். 11% growth, நாங்க அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம், பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, 25,000 கோடி ரூபாய் வந்திருக்கு, 50,000 கோடி ரூபாய் வந்திருக்கு, இந்த கார் கம்பெனி அந்த பைக் கம்பெனி இப்படின்னு சொல்றதுதான் உங்களுக்கு தேவை. அதை தாண்டி மக்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்க பொலிட்டிக்கல் பவர் அடி வாங்கணும்னு தெரியும். ஸோ அதனால மக்களை உங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கணும். அதுக்குதான் இது யூஸ் ஆகும். பெண்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பெண்கள் ஆண்களை சார்ந்து இருக்கிறதும் தப்பு, அரசை சார்ந்து இருக்கிறதும் தப்பு. இப்ப அமெரிக்கால இருக்கிற பெண்களும் யூரோப்ல இருக்கிற பெண்களும் அரசை சார்ந்தா இருக்காங்க, அவங்க இண்டிபெண்டா இருக்காங்க. அங்கேயுமே பெண் அடிமைத்தனம் இன்னும் கண்டிப்பா இருக்கும் எல்லா இடத்துலயுமே. நீங்க அங்க யூரோப் தானே அடிக்கடி எக்ஸாம்பிளா காட்டுறீங்க. யூரோப் அப்புறம் அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் இதை தானே காட்டுறீங்க. யூஎஸ்ஏ காட்ட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு லெஃப்ட் லீனிங் கேரக்டர் இருக்கிறனால யூஎஸ்ஏவை காட்ட மாட்டாங்க. அதுவும் வளர்ந்த நாடு தான், ஆனா இன்னைக்கு யூஎஸ்ஏவை ஒரு எக்ஸாம்பிளா காட்ட மாட்டாங்க. மோஸ்ட்லி யூரோப், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் இதெல்லாம் தான் காட்டுவாங்க. ரைட், அங்க இருக்கிற பெண்கள்லாம் தமிழ்நாட்டு பெண்களை விட கொஞ்சம் டெவலப்டா தான் இருக்காங்க. ஆனா அவங்க என்ன கவர்மெண்ட்டை சார்ந்தா இருக்காங்க, இல்லாட்டி அவங்க ஹஸ்பண்ட் சார்ந்து இருக்காங்களா? அவங்க டெவலப்மெண்ட் எதை வச்சு நீங்க கால்குலேட் பண்றீங்க? அவங்க இண்டிபெண்டா இருக்காங்க. இண்டிபெண்டா அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ அதுக்கான வேலைகளை நீங்க பண்ணணும். இப்போ இது ஒரு பக்கம், இது பெரிய நிதிச்சுமை தான் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது. இந்த சூழல்ல வந்து நீங்க டிஎப்பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஓய்வூதிய திட்டத்தையும் நீங்க கொண்டு வரீங்க. 13,000 கோடி ரூபாய். 13,000 கோடி. இப்போ பழைய ஓய்வூதிய திட்டம் மாதிரி அது இல்ல. ஆனாலுமே அரசு கூடுதல் சுமைதான். ஆமா, நீங்க தேவையில்லாம வாக்குறுதி கொடுக்குறீங்க. வாக்குறுதி கொடுத்து கலைஞரால செய்ய முடியாது, ஜெயலலிதாவால செய்ய முடியாது, நாங்க செய்யறோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறீங்க. அவங்க கடைசியா வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க எலெக்ஷன் டைம்ல. சரி, நீங்களும் செய்து கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட 13,000 கோடி அதுல ஒரு நெருக்கடி ஏற்படுது. சோ தேவையில்லாம எதுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாதோ, எதுதான் நாளைக்கு வந்து உட்கட்டமைப்பு பெருக்காதோ அப்படியான விஷயங்களுக்கு இவங்க அதிகப்படியான நிதிகளை வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 52ல கவர்மெண்ட் எலெக்ஷன் நடந்து எலெக்ட் பண்றாங்க மக்கள் ஒரு கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் 52ல இருந்து 2021 வரை 4 லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை. இவ்வளவு ஆண்டு காலம் 4 லட்சம் கோடி தான். ஆனா இந்த 5 வருஷத்துல இவங்க 5 லட்சம் கோடிக்கும் அதிகமான கடன் வாங்கியிருக்காங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிதி மேலாண்மை பாருங்க. இவங்க கிட்ட கேட்டா நாங்க அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோம். 5.5 லட்சம் கோடி நீ 5 வருஷத்துல வாங்கி குவிச்சிருக்குப்பா கடனை. எதனால வாங்கினா இந்த வருஷம் இந்த பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதான் கேட்டா சொல்லுவாங்க கடன்றது தப்புனா அப்ப இங்க இருக்கக்கூடிய கார்பரேட்ஸ் எல்லாமே தப்பு தான். ஏன்னா எல்லா கார்பரேட்ஸுமே கடன் வாங்கி தான் பிசினஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆர்கியூமெண்ட் சொல்லுவாங்க. கடன்றது தப்பு கிடையாது, நீங்க வந்து உங்களோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாக்காதீங்க. கடன்றது நேச்சுரலா ஒரு தொழில் பண்றதுக்கோ ஒரு அரசு நடத்துறதுக்கோ வாங்குற விஷயம் தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க சிக்கல் என்னன்னா கடனை வாங்கி என்ன பண்றாங்கன்றதான் பிரச்சனை. கடனை வாங்கி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதை பண்றீங்க. மக்களுக்கு எது நல்லதோ அதை பண்ணாம நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்றது. நீங்க சொன்ன மாதிரி அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வராங்க. அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீமை பொறுத்தளவுல ஒண்ணு அவன் கேட்டது ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம், நீங்க ப்ராமிஸ் பண்ணது ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம். ஆனா நீங்க கொண்டு வர்றது அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம். முதல்ல நீங்க ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவேன்னு ப்ராமிஸே பண்ணிடக்கூடாது. உங்களால அது கொடுக்கவே முடியாது. அது பெரிய ஒரு கடன் சுமைய இப்ப இருக்கிறத விட பல மடங்கு அதிகமா அது ஏற்படுத்தும். ஏன்னா அந்த ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம்ன்றது அந்த காலத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். அது அந்த காலத்துல மக்களோட இந்த ஏஜ் இருக்குல்ல, ஆவரேஜா மக்கள் வாழ்றதே ரொம்ப கம்மியான காலகட்டம் தான். 40-50 இயர்ஸ் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் 70 இயர்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எல்லாத்துக்கும் பென்ஷன் எல்லாம் கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, அந்த காலத்துல மக்களுக்கு இருந்த புரிதல் வேற, இன்னைக்கு இருக்கவங்களோட புரிதல் வேற. இப்ப நான் சாதாரணமா பாக்குறேன், நான் இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்றேன், நான் கவர்மெண்ட் சேலரி எல்லாம் வாங்கிட்டு இருக்கல, எனக்கு பென்ஷன் வேணும், நான் என்ன பண்ணணும்? நான் பிரைவேட்டா ஏதாவது ஒரு ஸ்கீமை வாங்கி போட்டு அதுல மாசம் மாசம் நான் காசை பே பண்ணணும். இல்லைன்னா என்னோட ஓல்டேஜுக்கு நான் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம், சேவிங்ஸ்ல ஏதோ பணத்தை நான் போட்டு வைக்கலாம். ஏன் ஓல்டேஜை நான் தான் பாத்துக்கணும். அதே மாதிரிதான் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு இருக்கணும். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு மட்டும் ஏன் டாக்ஸ் பண்ணல எதுக்கு போகும்? இப்ப நீங்க சொல்லுவீங்க, அப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் டாக்ஸ் பே பண்றாங்க தானே? ஆமா, உங்க டாக்ஸ் மணில பே பண்ணுங்க. ஏன் டாக்ஸ் மணில எதுக்கு பே பண்றீங்க, எடுக்கிறீங்க? அதை எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லைல்ல. நான் கஷ்டப்பட்டு இங்க உழைக்கணும், நிறைய ரிஸ்க் எடுக்கணும். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை விட நான் அதிகமான ரிஸ்கை ஃபேஸ் பண்றேன். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு என்ன விட கம்மியான ரிஸ்க் ஃபேக்டர் தான் இருக்கு. அவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கு, அது கிடையாது. அவங்க ஒரு வேலையில போய் உட்கார்ந்தாங்கன்னா 40 இயர்ஸ் அதே வேலையில இருப்பாங்க. நீங்க இது வரைக்கும் எத்தனை வேலையை மாத்திருப்பீங்க? நான் இது வரைக்கும் எத்தனை வேலையை மாறி இருப்பேன். இங்க இருக்கக்கூடிய பிரைவேட் எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. 2 இயர்ஸ்க்கு ஒருக்கா ஜாப் மாறிக்கிட்டே இருப்பாங்க.
அப்ப எனக்கு செக்யூரிட்டி இல்ல, எனக்கு இன்செக்யூரிட்டி அதிகமா இருக்கு, வேற நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நான் என்னோட டாக்ஸ் மணில நீங்க பென்ஷனும் அவங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு நியாயமான சேலரிலாம் கொடுங்க, அதெல்லாம் நான் வேண்டாம்னு சொல்ல வரல. ஆனா இது எதுக்கு? எனக்கு இந்த சலுகை கிடையாது, எனக்கு அவங்களோட நிறைய பிரச்சனைகளும் இருக்கு, ஆனா நான் எதுக்கு இதை ஃபண்ட் பண்ணணும்? இது சிக்கல். ஸோ என்ன பிரச்சனைனா, தமிழ்நாடோட ஃபியூச்சருக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, தமிழ்நாடோட ஃபியூச்சருக்காக நீங்க கடன் வாங்குங்க. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு கடன் சுமையை அது ஏத்தினாலும் நாளைக்கு அது லாபத்தை கொடுக்கும். ஆனா நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. இன்னைக்கு நீங்க கொடுக்குற பணம் திருப்பி ரிட்டர்ன்ஸே இருக்காது. 5000 ரூபாய் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும் தமிழ்நாட்டுல. உடனே ஒரு செழிப்பா இருக்க ஒரு ஃபீலிங் இருக்கும். கடைக்காரங்க, வியாபாரம் பண்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. துணி கடை, ஹோட்டல்ஸ், மார்க்கெட்லாம் நல்லா பிஸியா இருக்கும். ஏன்னா இப்ப 5000 ரூபாய் கொடுத்தாச்சுன்னா அந்த பணம் எடுத்து எல்லாம் செலவழிப்பாங்க. உடனே 1-2 மாசம் நல்லா செழிப்பா ஊர்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பெரிய ரிட்டர்ன்ஸ் அது கொடுக்காது. கவர்மெண்ட் பணத்தை பம்ப் பண்ணி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இங்கதான் நமக்கு சிக்கல் இருக்கு. இந்த சிஸ்டம் யோசிக்கவே வேணாம், சிஸ்டம் 100% கொலாப்ஸ் ஆகும். இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் அதே மாதிரி போனா இப்படிதான் போய் ஆகணும். இதுல இருந்து வேற பாதையில எல்லாம் என்னால போக முடியாது. இவங்க வேற என்ன பண்ண போறாங்க? போய் பாஜகவை எதிர்த்து ஃபண்ட்ஸ் எல்லாம் அதிகமா வாங்க போறாங்களா என்ன? அதெல்லாம் வாங்க முடியாது. இந்த பாதையில தான் போய் ஆகணும். இவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட போய் முட்ட முடியாது, அது பிக்ஸ்டு. ஸோ அப்ப இருக்கிறதுல என்ன பண்ணலாம்? இலவசங்கள் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்துதான் இவங்க அரசியல் பண்ணி ஆகணும். ஸோ இப்படி அரசியல் பண்றாங்கன்னா கண்டிப்பா குடியில தான் கொண்டு போய் விடுவாங்க. இது நம்ம ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒன்ஸ் இவங்க போய் அந்த மாதிரியான ஒரு சூழலை போய் மாட்டிட்டாங்கன்னா பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா மக்கள் இன்னைக்கு ஓட் போடுறது இதுக்காக தான். இது இல்லைன்னா இவங்களுக்கு இதெல்லாம் திரும்பிடுவாங்க மக்கள். ஓவராலா பட்ஜெட்டை பார்க்கும்பொழுது, ஓவராலா 5 வருஷமே நம்ம பார்க்கும்பொழுது திமுக மோசமான நிதி மேலாண்மை பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கடந்த லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாவே அப்படிதான் இருக்குன்னு பாக்குறேன். 15 இயர்ஸ் அப்படி. ஆமா, நான் இப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு புது ட்ரெண்ட் பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸா தான் இந்த இலவசங்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா தான் இந்த பொங்கலுக்கு எல்லாம் காசு இந்த மாதிரி இறக்க ஆரம்பிக்கிறது. என்ன 15 இயர்ஸ் முன்னாடி எப்ப பொங்கலுக்கு காசு கொடுத்தாங்க? இந்த மாதிரி இப்பதான் இந்த கேஷ் எடுத்து டைரக்டா கொடுக்கறது, கேஷ் டிரான்ஸ்பர், பொங்கல் அப்படின்ற ஒரு சாக்கு போக்கு யூஸ் பண்ணி காசை கொடுக்கறது, அதுவும் எலெக்ஷன் கிட்ட வரும்போது பொங்கலுக்கு அதிகமான காசை கொடுக்கறது, இந்த வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷமா தானே. ஆனா அது கூட பரவாயில்லைன்னா, இந்த 16 to 21 காலகட்டம் வந்து ரொம்ப நெருக்கடியான காலகட்டம். ஏன்னா அந்த டைம்ல தான் அந்த கொரோனா அலையெல்லாம் வந்துச்சு. கொரோனான்றது பெரிய இதுவா இருந்து இந்தியாவே அது உலகத்தையே முடக்கி போட்டுச்சு. அப்போ வந்து பெரிய ரெவென்யூ கிடையாது கவர்மெண்ட்டுக்கு. ரெவென்யூ இல்லாத டைம்ல அவங்க வந்து அந்த கவர்மெண்ட்டை பெரிய கடன் இல்லாம தான் ஓட்டிட்டு இருக்கு. கடன் வாங்கினாங்க, ஆனா இந்த அளவுக்கு கடன் வாங்கி இவ்வளவு பெரிய கடனை வந்து அவங்க ஏத்தல. ஆனா இவங்க வந்து நல்லா எப்படி சொல்றது, நல்லா கரெக்டா ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனைக்குரிய இடம்லாம் கிடையாது. 21 to 26 அப்படின்றது கொரோனா டைமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இவங்க இந்த 5 வருஷத்துல இவங்க 5.5 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க அப்படின்னா, அப்ப இது இந்த பீரியட் ரொம்ப மோசமானதுன்ற நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. இப்ப நீங்க வந்து இந்த நம்பரை மட்டுமே வச்சு பார்க்காதீங்க. இப்போ ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் இப்ப கடன் வாங்கினாங்க நீங்க சொல்றீங்க இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் நீங்க பார்க்கும்போது ரொம்ப சின்ன அமௌண்டா இருக்கும். ஆனா இவங்க எந்த பாதையில போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இப்ப நீங்க ஒரு பெரிய அமௌண்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி 16 to 21 பார்க்கும்போது அதுவும் ஒரு பெரிய தொகையா தான் இருந்தது. 11 to 16 கம்பேர் பண்ணும்போது 16 to 21 வந்து பெரிய தொகையா தான் இருந்தது. கொரோனா அப்படின்ற ஒரு பெரிய கொரோனா இல்லைனாலும் அதிகமா தான் இருக்குன்ற, அது கொரோனானால வந்தது கிடையாதுன்ற. நீங்க ஏகப்பட்ட இலவசங்கள் கொடுக்குறீங்க, உங்க அரசு இலவசங்களை சார்ந்து மாறுது. அதையுமே ஸ்டார்ட் பண்ணிச்சது திமுக தான். இந்த மாதிரியான புது புது இனோவேஷன்ஸ் இருக்குல்ல, மோசமான இனோவேஷன்ஸ் இருக்குல்ல, அதை ஸ்டார்ட் பண்றது எப்பவுமே திமுக தான். திமுக தான் ரொம்ப கிளவரா இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா புது விஷயங்களை இனோவேட் பண்ணுவாங்க. டிவி கொடுத்ததெல்லாம் ஒரு பெரிய ஒரு பீக்கு, அது பெரிய ஒரு வெற்றியும் கொடுத்தது அவங்களுக்கு. பெரிய மக்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு தந்த ஒரு விஷயம், பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில இருந்தது. அதுக்கப்புறம் அதை கவுண்டர் பண்றதுக்கு அதிமுகவும் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இப்ப நீங்க உரிமை தொகையெல்லாம் கொடுக்குறீங்க. இப்ப திமுக இந்த மாதிரியான ஒரு பாலிசிஸை கையில் எடுக்கும்போது கடன் சுமை அதிகமாகுது. அதிமுகவோட ஸ்டாண்ட் என்ன? 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த கடன் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமா ஆகும். சோ அததான் நான் சொல்ல வரேன். இது பிரச்சனை கொரோனா அதெல்லாம் தாண்டி இவங்களோட பாலிசிஸ்ல தான் பிரச்சனை இருக்கு. நீங்க திமுக செய்யக்கூடிய அதே விஷயத்த இன்னும் அதிகமா பண்ணணும் தான் நீங்க சொல்றீங்க. அப்ப இப்ப இருக்கிறத விட கடன் சுமை அதிகமா தான் மாறும். இப்படிதான் இந்த லாஸ்ட் 15 இயர்ஸ் இருந்திருக்கு. இலவசங்கள் அவங்க கொடுப்பாங்க, அதை விட பெட்டரா நாங்க கொடுப்போம்.
அப்புறம் திரும்ப இவங்க வந்ததுக்கு அப்புறம் இதை விட பெட்டரா இவங்க பண்ணுவாங்க. ஸோ இலவசங்களை யார் அதிகமா கொடுக்கறது தான் இவங்களுக்குள்ள போட்டி. அப்ப என்ன ஆகுது, இவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்புறம் இப்போ ஸ்கூல்ஸு, ஹெல்த் கேரு, எஜுகேஷன், ஹெல்த் கேர்ல பெருசா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எம்ப்ளாயிஸுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்க முடியாது. காலி இடங்களை ஃபில் பண்ண முடியாது. கவர்மெண்ட் அப்படின்ற இந்த இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோன்னா வீக் ஆகிக்கிட்டே இருக்கு. இவங்களோட முழு ஃபோக்கஸும் எப்படி இலவசங்கள் கொடுக்கலாம், எப்படி கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இவங்க அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பொருட்கள் இலவசமா கொடுத்தாங்க, இன்னைக்கு டைரக்டா காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இது இது இப்ப நீங்க இதுல அதிமுகவுக்கு இதுல வேற பார்வை இருக்குங்க, திமுகவுக்கு வேற பார்வை இருக்குன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இதுல ரெண்டு பேருக்கும் ஒரே பார்வை தான் இருக்கு. இப்ப இலவசங்கள் பத்தி நீங்க அதிமுக கேளுங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. கரெக்ட் தான், கரெக்ட் தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க எங்க மாறுபடுவாங்கன்னா, நாங்க கடனை கம்மி பண்ணிடுவோம், நாங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுவோம், இப்படிதான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது பண்ணல. 16ல இருந்து 21 பாத்தீங்கன்னா அவங்களும் பெருசா ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் அது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க பாட்டுக்கு தேவையில்லாத டாக்ஸ் பர்டன் எல்லாம் மக்கள் மேல போடாம இருக்கிறது நல்லது. ஆனா நான் சொன்ன மாதிரி திமுக இனோவேஷன்ஸ் நிறைய பண்ணுவாங்க. இந்த மாதிரி புது புது வகையில ரெவன்யூ ஜென்ரேட் பண்றது, புது புது வகையில நீங்க ஜென்ரேட் பண்ணீங்கன்னா புது புது வகையில நீங்க மக்களை மக்கள்கிட்ட தானே பறிக்கிறீங்க. ஸோ அதனால இதுதான் இங்க சிக்கல்னு நினைக்கிறேன். இவங்களோட ப்ரையாரிட்டி மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஸ்டேட்டை வளர்க்கணுன்றதுலாம் இங்க ப்ரையாரிட்டி கிடையாது. 8 கோடி மக்கள் இவங்க நம்பி இருக்காங்க. இது சாதாரண விளையாட்டே கிடையாது, இது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா இவங்க அந்த ஆங்கிள் இருந்து இதை அப்ரோச் பண்றதே கிடையாது. இவங்களை பொறுத்தளவுல எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும், எலெக்ஷன்ல ஏன் ஜெயிக்கணும், அப்பதான் எனக்கு சம்பாதிக்க முடியும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், எலெக்ஷன்ல ஜெயிப்புன்ற நம்பிக்கையில நிறைய இன்வெஸ்ட் பண்றேன், பிசினஸ் மாதிரி இன்வெஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் முழுமையா அதை ஃபோக்கஸ் பண்ணி நான் செயல்படுறேன். ஸோ இங்க 8 கோடி மக்கள் அரசு அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் சார்ந்து இருக்காங்க. அவங்கள பத்தி நீங்க நினைக்கிறதே கிடையாது, அன்பார்ச்சுனேட்லி.